வணக்கம். நான் உங்க மதுபாலாஜி பேசுறேன். கிட்டத்தட்ட 37 வருஷத்துக்கு அப்புறம் நான் மந்திராலயம் போயிட்டு வந்தேன் என்னுடைய நண்பர்களோட. 1989ல நான் ஃபர்ஸ்ட் டைம் மந்திராலயம் போனேன். அப்போ எனக்கு குழந்தை பிறந்து ஒரு 4 வருஷம் ஆயிருந்தது. என் பையனுக்கு 4 இயர்ஸ் ஓல்டு. அவனுக்கு ராகவேந்திரன் பேர் வச்சிருந்தேன். ஏன்னா டெலிவரி போது என் ஒய்ஃப்க்கு சில ப்ராப்ளம்ஸ் இருந்தது. என்னோட ஃப்ரெண்டு ராமநாதனோட அம்மா தான் சொன்னாங்க, நீ மந்திராலயத்துக்கு வேண்டிக்கோ, நல்லபடியா குழந்தை பிறக்கும் அப்படின்ட்டு. அந்த சமயத்தில் மோகன் எனக்கு ஒரு ராகவேந்திர சாமியோட பெயிண்டிங் வரைஞ்சு கொடுத்தான். ஸோ கரெக்டா அந்த பெயிண்டிங் முடியறதுக்கும் என் ஒய்ஃபு குழந்தை பிறக்கிறதுக்கும் கரெக்டா இருந்தது. அதனால ராகவேந்திரன் அவனுக்கு பேர் வச்சு நான் மந்திராலயம் போய் அந்த குழந்தைய என் ஃப்ரெண்டோட அம்மா கையிலேருந்து வாங்கிட்டு அந்த அடிப்பரட்சணை பண்ணி அந்த ஒவ்வொரு இதுக்கும் 3 தடவை 4 தடவை பிரச்சனை பண்ணணும், ஒவ்வொரு அடிக்கும் அந்த மாதிரி பண்ணி குழந்தைய என் கையில வாங்கிட்டேன். ரொம்ப சுகமான அனுபவம் அது. ஸோ அதுக்கப்புறம் நான் மந்திராலயம் போகவே இல்லை. அப்கோர்ஸ் என் பையன் நிறைய முறை போயிட்டு வந்திருக்கேன். எவ்ரி இயர் போயிட்டு வருவான். அவனுக்கு ஒரு தனி பக்தி அங்கே உண்டு. பிளஸ் என் ஃப்ரெண்டோட மதர்க்கே அவனுக்கு ஒரு பக்தி உண்டு. ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் அவங்க இருந்த வரைக்கும் அவங்கள போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வருவான். அந்த அளவு அந்த மாதிரி ஒரு பிராக்டிஸ் எங்கள் வீட்டில். ஸோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் இப்போ மந்திராலயம் போயிட்டு வந்தேன். என் நண்பர்களோட போயிருந்தேன். ரொம்ப சுகமா இருந்தது. மந்திராலயம் பெரிய மாற்றம் அடைஞ்சிருக்கு. அதாவது மிக பெருசா இருக்கு கோவில். அதாவது வாசல்ல கடைகள் அது இதெல்லாம் எக்கச்சக்கமா வந்திருக்கு. நிறைய ஹோட்டல்ஸ் வந்திருக்கு. கோவிலே பிரம்மாண்டமா இருக்கு. வாசல்ல அவ்வளவு பெரிய லேண்டு, அவ்வளவு பெருசா இருக்கு அந்த இடம். எத்தனை பேர் வேணா அகாமடேட் பண்ண முடியும். அங்கேயே நிறைய பேர் துணியை வச்சு படுத்துக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்காங்க. நான் ரொம்ப கிரௌடு இருக்குன்னு நினைச்சு போனேன். பட் நல்ல வேலை ஃபார்ச்சுனேட்லி வீக் டேல போனதுனால பெருசா கிரௌடு இல்லை. அந்த 2.5 நாள் சுகமா இருந்தது. காலையில சாயங்காலம் பிரமாதமா நாங்க தரிசனம் பண்ணோம். அவ்வளோ எக்ஸலண்டா இருந்தது. இது முக்கியமா சொல்ல வேண்டியது என்னன்னா, இந்த மாதிரி கஷேத்ராலயம்லாம் போகும்போது நல்ல ஃபுட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுவும் அட் திஸ் ஏஜ். இப்ப நான் 37 வருஷத்துக்கு வேற மாதிரி. இப்ப அப்படி இல்லை, வயசாயிடுத்து. ஸோ நல்ல ஃபுட்டு வேணும். அப்பதான் நல்லபடியா நம்ம சுவாமி தரிசனம் மட்டும் திரும்பி வர முடியும். ஃபார்ச்சுனேட்லி என்னோட ஃப்ரெண்டு கிஷோர்னு கிளம்புறதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி எனக்கு மாமி மெஸ் அப்படின்னு ஒரு நம்பர் ஒன்று கொடுத்தாரு. கொடுத்துட்டு இப்போ அங்க போய் சாப்பிட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. சரின்னு சொல்லிட்டு நாங்க இங்கேருந்து கிளம்பி மந்திராலயம் போய் இறங்கிட்டோம். காலையில அங்க சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு, ஏர்லி மார்னிங் தரிசனம் முடிச்சுட்டு நாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்காக அந்த மாமி மெஸ் போனோம். எங்களை ரிசீவ் பண்ணது மாலினி பாலா அப்படின்னு 2 யங்ஸ்டர்ஸ். ப்ராபப்ளி தே வில் பி இன் லேட் 20s ஆர் ஏர்லி 30s இருக்கலாம். யங் கப்புள் 2 பேரும் எங்களை கூப்பிட்டு, 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எங்களை ரிசீவ் பண்ணாங்க. என்னை பார்த்த உடனே அந்த மாலினி சொன்னா, ஐயோ சார் வாங்க சார், நமஸ்காரம், நிறைய உங்க டிராமாலாம் பார்த்திருக்கேன். இன்ஃபேக்ட் சின்ன வயசுல என்ன எக்ஸாம் பரீட்சை எது இருந்தாலும் எங்க அப்பா உங்க டிராமா பார்க்கறதுக்கு தான் அலோவ் பண்ணுவா. அந்த அளவுக்கு எங்க வீட்டுல உங்க டிராமாக்கு ஒரு ஃப்ரீடம் உண்டு அப்படின்னு சொன்னா பெரிய ஃபேன் எங்க டிராமாக்கு. ஸோ அது ஒரு பெரிய சந்தோஷமா இருந்தது. எங்களை கூட்டு வச்சு பயங்கரமா உபச்சாரம் பண்ணலாம். சாப்பாடு டிஃபன் அவ்வளோ அற்புதமா இருந்தது. எனக்கு ஐ வாஸ் ரிமைண்டட் ஆஃப் ராயர் ஹோட்டல் இன் கச்சேரி ரோட். அந்த மாதிரி இருந்தது. காத்தால அழகா இட்லி, வடை, பொங்கல், உப்புமா எல்லாமே இருந்தது. மார்னிங் ரொம்ப ஸ்டாஃப் எல்லாம் ரொம்ப கம்மி தான். ஒரு 4-5 பேர் தான் வச்சுக்கிறாங்க. ஆனா ஒரு 7-8 டேபிள் தான் இருக்கும். அந்த 7-8 டேபிள் ப்ராபப்ளி ஒரு 25 to 30 people can sit at a time. பட் இருந்தாலும் அந்த 25-30 பேரும் கம்ஃபர்டபுளா சாப்பிடுங்கிறதுக்காக அந்தந்த டேபிள்ல கொண்டு சாம்பார், சட்னி, மற்ற வகையாரக்கள் எல்லாத்தையும் கொண்டு வச்சுறாங்க. நம்மளே செல்ஃப் சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ அன்லிமிட்டெட் வேற, எதுவும் லிமிட்டடே கிடையாது. நம்ம அன்லிமிட்டட் எடுத்து போட்டுக்கலாம். நம்மளே எவ்வளவு உண்மை எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அண்ட் பிரைஸ் பார்த்தா வெரி வெரி லெஸ். இவ்வளோ சாதாரண பிரைஸ்க்கு எப்படி கொடுக்குறாங்கிறது ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருந்தது. ப்ராப்ளி அந்த ராகவேந்திர சாமியோட அருள் நினைக்கிறேன். இது அவங்க அப்பா ஆரம்பிச்ச ஒரு ஹோட்டல் 2016ல. அவருக்கு ராகவேந்திர சுவாமி கனவுல இந்த மாதிரி ஹோட்டல் ஆரம்பி எல்லாருக்கும் சர்வ் பண்ண பக்தர்களுக்கு நீ சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால அவர் அங்க போய் இந்த நாடகத்தை இந்த ஹோட்டலை ஒய்ஃபோட சேர்ந்து இதை ஆரம்பிச்சிருக்காரு அவரு. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்து அவங்க படிச்சு எல்லாம் முடிச்ச அப்புறம் 2019-20 கோவிட் டயத்துல அவங்க பாவம் அவங்க அப்பா இறந்து போயிடுறாரு. ஸோ கொஞ்ச நாள் மூடி வச்சிருந்தாங்க ஹோட்டலை. ஏன்னா இந்த மாலினி அண்ட் அவங்க ஹஸ்பண்ட் 2 பேரும் சிஏ படிச்சிருக்காங்க. பாருங்க என்ன ஆச்சரியமா இருக்கு. நல்லா படிச்ச குழந்தைகள் 2 பேரும். பட் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு மாலினியோட கனவுல ராகவேந்திர சாமி நீ உங்க அப்பாவோட தொழிலை நீ தொடர்ந்து நடத்தணும், நீங்க வா மந்திராலயத்துக்கு அந்த ஹோட்டல்ல உட்காரு, யூ ஹேவ் டு ரன் திஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவு வந்திருக்கு.
ஸோ அவங்க ஹஸ்பண்டோட அங்கே வந்து இந்த ஹோட்டலில் இப்போ நடத்திட்டு இருக்கா. எவ்வளோ பெரிய விஷயம். இந்த சிஏ படிப்புக்கு அவங்களுக்கு இன்னைக்கு எவ்வளோ கம்பெனிஸ்ல அவங்களுக்கு வேலை கிடைக்கும். இத்தனைக்கு சென்னையில் பிஎஸ்பிபியில் படித்த குழந்தைகள் 2 பேரும். இந்த குழந்தைகள் அங்க வந்து மந்த்ராலயத்துக்கு வந்து ஒரு சிம்பிள் லைஃப் வாழ்ந்துட்டு அங்க இருக்கிற யாத்திரிகளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு, அதாவது என்ன கலெக்ஷன் வருதோ அதை அப்படியே ஒரு டப்பால போட்டு வைக்கிறாங்க. அதுலேருந்து அடுத்த நாள் வெஜிடபிளுக்கு ப்ரொவிஷன்ஸுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துட்டு பாக்கியை கொஞ்சம் தன்னோட ஃபேமிலிக்கு வச்சுட்டு பாக்கியை அப்படியே சுவாமிக்கு கொடுத்துட்றாங்க, ராகவேந்திர சுவாமிக்கு. அப்படி இல்லைன்னா அவங்க அப்பாவோட கனவு ஒவ்வொரு கோவில்களுக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு கோவிலுக்கும் பிரகலாதன் விக்கிரகம் கொடுக்கணும் அப்படின்னு அவருக்கு ஒரு கனவா. ஸோ அதை இவங்க நினைவுபடுத்திட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கோவிலுக்கும் போய் அதை கொடுத்துட்டு வராங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவங்கள பார்க்கறதுக்கு. அவங்கள ஒரு பேட்டி எடுத்தேன், நீங்க பாருங்களேன் இந்த பேட்டியை. நமஸ்காரம் பாலா அண்ட் மாலினி. நமஸ்காரம். நான் வந்து 2 நாளா இந்த மாமி மெஸ்ல சாப்பிட்டு இருக்கேன் மந்த்ராலயத்துல. ரொம்ப சுகமா இருக்கு. எனக்கு இந்த மெஸ்ஸை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லணும். எப்ப இந்த மெஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க நீங்க? மெஸ் 10 வருஷமா இருக்கு. 2016ல எங்க அம்மா அப்பா 2 பேரும் சேவார்த்தியா வந்தா. அப்ப பிரதட்சணம் பண்றப்ப பிரகாரத்துல எங்க அப்பாக்கு ராகவேந்திர சுவாமி பிரத்யட்சமா நீங்க சேவா பண்ணு, வரவாளுக்கு சாப்பாடு போடு, வரவா ஒருத்தரையும் நான் வந்து உனக்கு கிட்ட எனக்கு சாப்பாடு போடுன்னு சொன்னா நீ எப்படி கவனிப்ப, அந்த மாதிரி வரவாளையும் அந்த மாதிரி நினைச்சு நீ சாப்பாடு போடு அப்படின்னு சொல்லி அவ 10 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சா. ஒரு சின்ன ஆத்துல ஆரம்பிச்சா. ஆனா அப்புறம் அவரோட ஒரு பிளெஸிங்னால இப்ப இந்த மெஸ் வந்து 1க்கு 2 அப்படியே டெவலப் ஆயிடுச்சு. உங்களோட பேக்ரவுண்ட் சொல்லுங்க. நீங்க வந்து முதல்ல இருந்தே மெஸ் தான் வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்ல வாட் இஸ் யுவர் பேக்ரவுண்ட்? இல்ல, நானு என் ஹஸ்பண்ட் நாங்க 2 பேருமே சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ். ஓ, வெரி குட். சென்னையில ஒர்க் பண்ணியிருந்தோம். கல்யாணத்துக்கு அப்புறம் அகைன் ராயரோட பிளெஸிங்ஸ்ல நானு ஹஸ்பண்ட் மாமியார் நாங்க எல்லாருமே இங்க செட்டில் ஆயிட்டோம். ஃபேண்டாஸ்டிக். கூட்டி வந்துட்டாரு எங்களை, அவரே எங்களை கூட்டிட்டு வந்துட்டார். பட் எப்படி இவ்வளவு பெரிய ப்ரொஃபஷன் விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு மெஸ் நடத்தணும்ன்ற ஒரு மனசு எப்படி வந்தது? ப்ரொஃபஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் சாப்பிட்டு வயிறார நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போகும்போது அது ஒரு திருப்தி கிடைக்குது, ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்குது. ஸோ ப்ரொஃபஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் சர்வீஸ் ஒரு பக்கமும் பண்ணணும் லைஃப்ல அப்படின்னு வரவங்க எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு போடணும், குவாலிட்டியா அஃபோர்டபுளா கொடுக்கணும்னு ஒரு என் ஒய்ஃப்க்கு ஒரு ராகவேந்திர மேலே ஒரு டிவோஷன். ஸோ அவங்களுக்கு சப்போர்ட்டா நானும் இங்க வந்துட்டேன். ஃபேண்டாஸ்டிக் ஃபேண்டாஸ்டிக். நான் வந்து 2 நாளா சாப்பிட்டு இருக்கேன். நான் நோட்டபுளா பார்த்தது குவாலிட்டி இஸ் எக்ஸ்ட்ராடினரி, வெரி நைஸ். நம்ம சென்னையில் இருக்கிற ராயர் ஹோட்டல் மாதிரி அவ்வளோ நல்ல குவாலிட்டி இருக்கு. பட் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. உங்களுக்கு எப்படி கட்டுப்படியா இருந்தது? இது நம்ம மெஸ்னா நம்ம கவலைப்படலாம். இது ராகவேந்திர சுவாமியோட மெஸ். அவருக்கு தெரியும் என்ன இருக்கு என்ன இல்லை, வாழ்க்கை என்ன வேணும் என்ன வேண்டான்னு. இன்ஃபேக்ட் நாங்க இன்னைக்கு இவ்வளவு வருமானம் வந்தது, இதனால இவ்வளவு செலவாகுது நாங்க கணக்கு பார்க்க மாட்டோம். ஒரு இடத்துல போடுவோம், செலவு வேணுமா அந்த இடத்துல இருக்கும், எல்லாம் அவர் அரேஞ்ச் பண்ணுவார். அவர் மேல பாரத்தை போட்டா நம்மளுக்கு நடக்கிறது ஈஸி. ஃபேண்டாஸ்டிக் ஃபேண்டாஸ்டிக். ரொம்ப வெரி நோபிள். அதாவது இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு சுவாமி தரிசனம் பண்ண வந்துட்டு வயிறு கெடாம நல்லபடியா சாப்பிட்டு போறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். சோ நீங்க 2 பேரும் இப்ப இங்கேயே செட்டில் தான்? இங்கேயே செட்டில் ஆயிட்டோம். இங்கே வீடு வாங்கிட்டு இங்கே இல்ல, அது இனிமேல் தான் ராகவேந்திர தான் மனசு வைக்கணும். இது கண்டினியூ பண்றோம் இந்த சர்வீஸை. சோ நீங்களா படிச்சது சென்னையில தான்? சென்னையில தான் வளர்ந்தது, படிச்சது எல்லாமே சென்னை தான். வெரி கிரேட் வெரி கிரேட். உங்க அப்பா பத்தி சொல்லுங்க. உங்க அப்பா வந்து ஹி ஸ்டார்டட் இல்லையா? அப்பதான் ஆரம்பிச்சா. அப்பா வந்து லெதர் டெக்னாலஜிஸ்ட், சென்னையில தான் ஒர்க் பண்ணியிருந்தா. அம்மா வந்து ஒரு எம்காம் கிராஜுவேட். 2 பேருமே சென்னை, ஃபேமிலியே எங்களுக்கு சென்னை தான். அவ சும்மா சேவார்த்தியா வந்தப்போ இது அவர் காட்டின பாதை, அவ்வளவுதான். நம்மளா பிளான் பண்ணி வந்து ஆரம்பிச்சது எதுவும் கிடையாது. அவர் போடுற பாதையில நாங்க நடந்துட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம். நாங்க 2 நாள் வந்து ரொம்ப பிரமாதமா உங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி என்ஜாய் பண்ணோம். மெயினா என்னன்னா சாப்பிட்டுட்டு போய் ஒரு 1 ஹவர்ல இன்னும் 2 இட்லி சாப்பிடணும் போல இருக்கு. அந்த அளவு வயிறு வந்து லைட் ஆயிருது. ஸோ ஹை கிளாஸ் குவாலிட்டி. தேங்க்யூ வெரி மச். கண்டிப்பா யூடியூப்ல பாருங்க இதை கண்டிப்பா. ஓகே, கண்டிப்பா கண்டிப்பா எல்லாரும் ராகவேந்திர சேவிக்க வாங்கும்போது இங்கேயும் வந்து சாப்பிட்டு போங்க, கண்டிப்பா வாழ்த்திட்டு போங்க. தேங்க்யூ. 2 சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளவு அழகா வந்து இங்க பண்றதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு நிஜமாவே ரொம்ப புல்ல இருக்கிறது. தேங்க்யூ வெரி மச் பாலா அண்ட் மாலினி. பாருங்க எவ்வளோ ஒரு யங் கப்புள், இவ்வளோ படிப்பு படிச்சுட்டு எவ்வளோ சிம்பிள் லைஃப், அதுவும் பிஎஸ்பிபியில் படித்த குழந்தைகள் எவ்வளோ சிம்பிள் லைஃப் லீட் பண்ணுறாங்க. அண்ட் அங்கே இருக்கிற யாத்திரிகள் எல்லாரையும் ரொம்ப அழகாக ரிசீவ் பண்ணி ஆத்மார்த்தமாக அவங்களோட பேசி அவங்கள உட்காத்தி வச்சு அவங்களுக்கு சாப்பாடை பரிமாறி அவ்வளோ நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. சரி, நான் ஏன் இதை வந்து இதை பதிவாக போடுறேன் அப்படின்னா, நாளைக்கு மந்த்ராலயம் போகிற யாத்திரிகளுக்கெல்லாம் கண்டிப்பாக இது வந்து தெரியணும். ஏன்னா ஒரு நல்ல ஃபுட்டு அங்கே கிடைக்கிறது
அற்புதமான ஃபுட் அங்கே கிடைக்கிறது. நீங்கள் போய் கண்ட இடத்துலையும் சாப்பிட்டு வயிற்றுக்கு எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த பதிவு போடுறேன். அது மட்டும் இல்லை, ஒரு பெரிய நோபல் விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாலினி அண்ட் பாலா 2 பேரும். அட்லீஸ்ட் நம்ம பங்குக்கு அங்கே போய் சாப்பிட்டோன்னா அந்த ராகவேந்திர சாமிக்கு திருப்தியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தட்ஸ் வாட் ஐ ஃபீல். எனக்கு ராகவேந்திர சாமி எவ்வளோ விஷயங்களில் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கார். பட் 37 வருஷத்துக்கு அப்புறம் நான் அங்கே போய் எனக்கு இப்படி ஒரு சின்ன விஷயம் எனக்கு கற்றுக் கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்ஃபேக்ட் மோகன் ராகவேந்திர சாமி படம் எனக்கு வரைஞ்சி கொடுத்தான். அந்த படம் வரைஞ்சி முடியறதுக்கும் என் ஒய்ஃப் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கும் கோயின்சைட் ஆச்சு கரெக்டாக. இன்றைக்கி அந்த படம் வந்து திரு ரஜினிகாந்த் அவர்கள் வீட்டில் தான் இருக்குது. அவர் ஒரு வாட்டி கேட்டான்னு சொல்லிட்டு மோகன் அதை அவர் கிஃப்ட் பண்ணான். ஸோ ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஐ ஜஸ்ட் தாட் ஐ ஷுட் ஷேர் இட் வித் யூ ஆல். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அடுத்த முறை மந்திராலயம் போனீங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க, மாமி மெஸ் அந்த நம்பரும் நான் கொடுத்துருக்கேன். அந்த 2 நம்பரையும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். மாலினி, பாலா அவங்க 2 பேரும் மறக்காதீங்க. எக்ஸலண்ட் கப்புள். தேங்க்யூ வெரி மச்.